முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன் உறவினர் ஒருவருக்கு மோசமான விஷயம் ஒன்று நடக்கப் போகின்றது. யாரிடமும் நான் சொல்வதை கூறாமல் தனிமையில் கேள் தங்கமே. நீ விரும்பும் பலன் இன்று கிடைக்கவில்லை என்று கவலைப்படாதே. எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரம் வந்தால் நீ செய்த உழைப்பும் உன் பிரார்த்தனையும் வீணாகாது. சரியான இடத்தில் சரியான நேரத்தில் உனக்காக நான் கதவை திறந்து வைப்பேன் தங்கமே. அந்த நாள் வரும் வரை உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். என்னுடைய அருளால் உன் பாதை தெளிவாகும். உன் வாழ்வில் வேண்டிய அனைத்தும் சரியான முறையில் உன்னை வந்து சேரும். உன் உறவினர் ஒருவருக்கு மோசமான விஷயம் ஒன்று நடக்கப் போகின்றது. அது வேறு யாரும் இல்லை, உன்னுடைய தந்தை வழி சொந்தம் ஒருவருக்குத்தான். உன்னுடைய திருமணத்தில் அவர் நிறைய தவறுகளை செய்து இருக்கின்றார். அதை என்னால் பொறுக்க முடியவில்லை. அதனால்தான் இப்பொழுது அவர்கள் வீட்டில் மோசமான விஷயம் நடக்கப் போகின்றது தங்கமே. சொந்தம் என்பது சொல்லிக்கொள்ளும் வரைத்தான். அவர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பு இல்லாமல் பழக மாட்டார்கள் என்பதை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பணம் அதிகமாக இருந்தால் உன்னிடம் சொந்தம் தேடி வரும். அதே பணம் குறைவாக இருந்தால் அந்த சொந்தம் உன்னை விட்டு விலகி விடும் தங்கமே. இது தான் உண்மை. உன்னுடைய உறவினரும் கூட அப்படித்தான். நீங்கள் நன்றாக இருக்கும் வரை, உன் குடும்பம் நன்றாக இருந்தவரை உங்களுடைய இருந்து உங்களுடைய குறிக்கோளை அனைத்தையுமே அறிந்து கொண்டு உங்களுக்கு தீங்கு கடைசியில் விளைவித்து விட்டார். ஆனால் அது உங்கள் குடும்பத்திற்கு புரியாமல் மிகவும் சின்ன பிள்ளைத்தனமாகவே இருந்து விட்டார்கள் தங்கமே. அவர்கள் மனிதர்களின் பார்வையில் வேணாம் தப்பிக்கொள்ளலாம், ஆனால் இந்த முருகன் அப்பாவின் பார்வையில் யாரும் தப்பிக்கொள்ள முடியாது. நீ என்னிடம் நன்றி சொல்லும் நாள் வரும் வரை நான் முன்பே உனக்கு சொல்லி இருந்தேன். அந்த நாளும் உனக்கு வர போகின்றது தங்கமே. நான் உன் வாழ்க்கையில் நடத்தும் அதிசயங்கள் உனக்கு இப்போது புரியும் காலம். இன்பம் துன்பம் என உனக்கு மாற்றி மாற்றி காண்பிப்பது உன் மனம் எனும் மாயையை. வாழ்க்கை அதன் போக்கில் செல்கின்றது. நீ பிரார்த்தனை செய்ய என் அருள் வந்து அதில் சேர்ந்து கொள்கின்றது. உன் மனம் உணரத்தான் கால தாமதம் ஆகின்றது. உன் பிரார்த்தனைகள் வெற்றி பெறும். நீ நினைத்தது நடக்கும். இனி எந்த ஒரு உறவினராலும் உனக்கு தீயவை நடக்கவே நடக்காது. அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.